203 கதை எழுத வேண்டிய நிர்பந்தம் வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு கதையை ஒரு கதை ஒன்று எழுதி அது பறி கொடுத்துட்டாரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதை நான் தான் பஞ்சாயத்து பண்ணேன். அது யாருமே இவருடைய உயிர்க்குள்ள நண்பர். நம்ம நண்பர் வர நாராயணன் அவன் தாராளமாக எடுத்து பார்த்து ரிஜிஸ்ட் பண்ணி ஹிட் ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இவரு கதை அது. இது என் காலுக்கு வந்தது. உடனே 2 பேரும் அந்த நண்பரை நான் சொல்ல வேண்டாம், நாராயணத்தையும் பேசி அந்த நண்பர்கிட்டையும் பேசி இது அப்படி அது நம்ம நண்பர்களை நான் எடுத்துக்கிட்டேன்றாரு. அப்படி ஒரு ஆள் இருந்தாலும் அது தப்பு. அதுக்குள்ள ஒரு தொகையை கொடுங்க, ஒரு தொகையை வாங்கி கொடுத்தா ஒரு 15 வருஷத்துக்கு மேலாச்சு. சுந்தர் தான் அப்போ எழுத்தாளர் தலைவர். அவர் என்ன பண்ணாரு, என்னைக்காக நம்ம எந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ணீங்க, உடனே நீங்க அந்த பஞ்சாயத்துக்கு உங்களோட கமிஷனை சங்கத்துக்கு கொடுக்கணுட்டாரு. என் தலைமையில அதை கொடுக்கணுட்டாச்சு. அவரே சமாதானப்படுத்தி அவருக்கு நான் கமிஷனை கொடுத்து சங்கத்துல அதை பாஸ் பண்ணிட்டு இதெல்லாம் காணுகமா நடத்திட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்லியா நடத்தம், பெரிய பிரச்சனையா வரக்கூடாது. இப்ப நினைச்சிருப்பாரு இதெல்லாம் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்த நண்பர்களுக்காக நம்ம கௌரவ பார்க்க வேண்டிய இருக்கு. எதுக்கு இருக்கிறது கதைகளை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நடந்த உண்மை இது. ராத்திரி போல உட்காந்து இதே தொழில உட்காந்து இறங்கிட்டாரு. இறங்குறதுனால எனக்கு சங்கம் இருக்கிற அது வாங்கி கொடுக்கலாம். இவரை பாரு நானும் பாதிக்கப்பட்டு வந்தேன். சுருக்கமா சொல்லி முடிச்சுங்க. எத்தனை கதை பறி கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தான் தெரியும். அது அப்புறம் அட்வான்ஸ் அழகேசின்னு ஒருத்தர் இருந்தார். நான் அப்போ இறுதி பண்ணுங்க படம் எழுதிக்கிட்டு இருக்கேன் 71. அவருக்கு ஏன் அட்வான்ஸ் அழகேசன் பேர் வச்சோன்னா, அவர் 2 கம்பெனியில போய் இப்போ கதை எழுதுறாரு. அட்வான்ஸோட கம்பெனி முடித்தார். அதுலேருந்து அவருக்கு அட்வான்ஸ் அழகேசன் பேர். ரொம்ப போச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்தார். எனக்கும் தெரிஞ்சதுதான். உடனே என்ன பண்ண, சரி எங்களுக்கு நான் விகலி பண்ணி காப்பி எது 50 ரூபா வாங்கிட்டு போனேன். ரொம்ப வருஷத்துல வறுமையில் இல்லை. சரி காப்பி எடுத்தார். படம் ஷூட்டிங் வாங்கிட்டே இருக்கேன். காப்பி எடுத்து அவரும் ஒரு காப்பி தெளிவாக எடுத்துக்கிட்டாரு. திடீர்னு ஆனை பார்த்தா காணா. சரி வேறு வேலை வச்சு நினைச்சேன். சவுக்கார்த்தானிட்ட போய் 18,000 ரூபாய் கொடுத்துட்டாரு. நான் விட்டுட்டேன். எனக்கு ரீதி கருவி வந்துருக்கு. அப்ப குமாருக்கு ரீதி கருவி வாசிக்கும்போது இந்த கதையை தானே நேற்று சவுக்கார்த்தானி என்கிட்ட சொல்லிச்சு அப்படி அங்கேயும் செஞ்சாரு. எப்படி நானும் இந்த 6வது எடுத்துருச்சு வந்தாங்க ராத்திரி போல் கிருஷ்ணமூர்த்தி டைரக்ஷன். ஷாக் ஆகி போச்சு. அதான் காணாம போயிட்டாரா அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கு முன்னாடி என்ன நினைச்சீங்கன்னா, இதுக்கு முந்தின சம்பவம். இப்ப நான் சொல்ற சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடி அவர் ஒரு திடீர்னு டர்க்கிட்டவங்க புது வேஷ்டி புது சட்டை கையில ஒரு போகிற வாட்சலை கட்டி நேரம் வந்தாரு. இப்ப நான் சொல்ற சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடி கலைஞர் சார் அப்படின்னு என்னங்க திடீர்னு மாப்பிள்ள மாதிரி ஒரு கதை வித்துட்டீங்க, உங்களை மறுமைக்குதான் வந்தீங்க. என்ன சொன்னேன், கதை வித்துட்டேன், நல்ல அமௌண்ட்டு, உங்களுக்கு பிரியாணி கொடுத்து சந்தோஷப்படுறது வந்தீங்க. இந்த சம்பவத்துக்குள்ள முன்னாடி இந்த சம்பவம் பரவாயில்லையா, கஷ்டப்படாத ஒரு கதை வித்துட்டு நீங்க வாங்க கூட்டு போய் பக்கத்துல ஆந்திர ஹோட்டல் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. ஏங்க சாப்பிட்டீங்க? இல்லை நீங்க சந்தோஷமா சாப்பிட்டாட்டே நாங்க சந்தோஷப்பா மூளை ஓட்டாரு. எனக்கு சாப்பிடுங்க, மூளை சாப்பிட்டா 3க்கு நல்ல ஏன் மூளையோட விட்டு ஏன் மூளைக்கு எனக்கு என்ன தெரியாது. இதுக்கப்புறம் தான் அப்போது போயிட்டாரு. அதோட
ரத்தம் காட்டினோம்னா அந்த கதை தெரிவித்து இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே தேவிகாவே அதை வேலை பண்ண எடுத்தது. உடனே இந்த மாதிரி சமாதானம் கேள்விப்பட்டோன்னே அந்த சொல்லி யாரு சௌபாகியம் சொல்லி இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னா ஐயோ நானும் 6,000 எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். கிருஷ்ணமூர்த்தி டைரக்ஷன். அப்புறம் அவரை தேடினா ஊர்லயே இல்லைங்க, இதுவரையிலே இல்லை. இது 99 நடந்தது. இப்படி நானும் பாதிக்கப்பட்டவங்க. என்ன செய்வாங்க, கஷ்டம்னு வந்தாரு, சோறு போட்டு கூட வச்சு சோத்து இருந்துட்டு என் மூலையை எடுத்து என் மூளைக்கு வாங்கி கொடுத்து இது மாதிரி படிச்சவர்கள் நம்ம நாராயணன் வரும். அந்த கோபத்துலதான் என்ன தெரியுது, நேரத்தை கூட உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்துருக்காரு. வேற வேலைக்கு அவர் போல 10-15 வருஷம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நாங்க 2 பேருமே பாதிக்கப்பட்டவங்க பக்கம் பக்கம் உட்கார்ந்துருக்கோம். அவர் மேலும் மேலும் நல்லா உண்மையிலும் கதை எழுதணும். இப்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றேன், நம்ம சங்கத்தை திருட்டு கதை நம்ம தலைவர் பாக்கியராஜுக்கு எப்படி பணத்தை வாங்கி கரெக்டா கொடுத்தாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும், இல்லவா சொல்ல வேண்டாம். இப்ப நான் இவரு எப்படி இப்ப இவரு 73 கதை பதிவு பண்ணது போய் நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். நான் ஒரு கதை கூட நான் இப்ப பதிவு பண்ணல. நான் 40 வருஷமா ஆயுள் நம்பதா இருக்கேன். எனக்கு இப்போ ஒரு வேலை வந்துச்சு, நம்மளும் கதை பண்ணணும். அதனால நண்பர்கள் நெட்ட பேர் இருக்காங்க, அவ்வளவு கதை நிறையா இருக்கு. கஷ்டமான சூழ்நிலையில் எல்லாரும் இருப்பாங்க. இருந்தாலும் பதிவு பண்ணுவீங்க. அதுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு உயிர் வரும். இப்போ உயிர் வந்துச்சு பக்கத்தே உட்காந்துருக்காங்க. அதனால நீதி எழுதினீங்கன்னா அதுக்கு அந்த கதைக்கு எப்பாவது ஒரு நீதி கிடைக்கும், நீதியும் கிடைக்கும். அதனால எல்லாருமே முடிஞ்சளவு அவங்க கதைகளை பதிவு பண்ணணும்னு சொல்லி வேண்டி திரும்பி என்னை சித்தூர்படுத்தி கொள்கிறேன். வணக்கம். இயக்குனர் இமயத்தினுடைய முதல் சீடர், முதல் தரமான சீடர் நம்முடைய தலைவர் பாக்யராஜ் அவர்கள். அவர் கிராமத்து கதைகளை கவித்துவம் எடுப்பாரு. இவர் கிராமத்து கதாபாத்திரம் ரத்தமும் சரையுமாக எடுத்து காட்டக்கூடியவர். ஒரு 10-15 ஆண்டுகள் இந்திய அளவிலே திரைக்கதை சக்கரவர்த்தியாக இருந்தவர் பாக்யராஜ் அவர்கள். அந்த இடத்தை யாருமே அடைக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல யாரும் அடைக்க முடியும். அப்படி திரைக்கதை சக்கரவர்த்தியாக ஒருவர் 1984 போய் 40 ஆண்டு 203 திரைக்கதைகளை எழுதி அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு காரைக்குடி நாராயண அவரை வாழ்த்துவது பாராட்டுவது சாமர்த்திய விஷயம். காரைக்குடியாரும் நானும் சந்திக்கிறதுக்கு காரணமானது அவர் இருந்த அச்சாமி நாடகம். 1971 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி அந்த அரங்கேற்றம் பண்ணோம். மேஜர் காரைக்குடி நாள் முன்பு சேவை காரணமான அச்சாமி நாடகம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, நிறைய பேருக்கு தெரியாது, நான் மெட்ராஸுக்கு நடிகனா ஆகணும் வந்தேன். நான் சென்னை வந்தது உலகத்திலே பெரிய ஓவியராக வேண்டும் என்று நான் சென்னை வந்தேன். இந்தியா பூரா சுற்றி ஒரு 7 ஆண்டுகள் ஸ்பாட்லயே தஞ்சாவூர் கோயிலுக்கு காட்ட போறேன். தஞ்சாவூர் கோயில் 10 மணி நேரம் ரோட்ல உட்காந்து வரைஞ்சிருக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கூட அதே மாதிரி 10 மணி நேரம் வரைஞ்சிருக்கிறேன். திருவண்ணாமலை மரமேல் உட்கார்ந்து அதே மாதிரி 8 மணி நேரம் வந்து அந்த மாதிரி படம் வந்துவேன். அதெல்லாம் வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, இது 16ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள், நீங்க ரொம்ப லேட்டா பண்ணிட்டீங்க, 400 ஆண்டு லேட்டா பண்ணிட்டீங்க, இது எடுபடாது, மாறுநாட்டு கொண்டு வச்சுட்டாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம சினிமாக்குள்ள போனேன். சினிமாக்குள்ள போனா மூஞ்சி நல்லா இருக்குன்னு 33 பேர் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கடைசியில் முழுங்கன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நடிப்பனும் உண்டான்னு கேட்டா சுத்தமா தெரியாதுங்க, நான் ப்ரஷ் பெயிண்டோட வாழ்ந்தாங்க அப்படின்னு. அந்த பக்கத்துல ஷூட்டிங் சாரா ஸ்டுடியோல போய் பாருங்க அப்படின்னாங்க. போனேன். கருப்பு மேக்கப்ல அசோகன் கண்ணங்கரையும் நல்லா கழுகு இறகு வச்ச மாதிரி நல்ல செஸ்டோட உட்காந்து கருப்பு மேக்கப், இவ்வளவு பெரிய மீச, 2 அடி உயரத்துக்கு கிரீடத்தோட சூடப்பட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த பக்கம் சிவாஜி வீரபாபு நிற்கிறாரு. முருகனா யாரவன், அவனை யார் கேட்கிறாய், உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகை தோன்றியவன், வேலூர் வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமர்களை விடுவிக்கப் போகிறவன் வேதன்
வேரத்திற்கு சீலம், பார்வைக்கு பாரம், பயவர்க்கு காலம். எத்தனை பேர்கள் அவனுக்கு கம்பன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், ஓன் என்பார், சண்முகன் என்பார், அது மூன் என்பார், உன்னையும் விளைத்தவன் சூரனையும் விளைத்த சூரன் என்பார். நீ யார்? உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சொல்லுக்கும் பொருளுக்கும் தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் 1064க்கும் 6 சாஸ்திரருக்கும் 4 வேதற்கும் இன்னை வளமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன். அவனை வேறவன், அவன் அனுப்பிய தூதுவன் வீரபாக தேவன். தேவன் அனுப்பிய தூதுவனோ? தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்றி எடுத்து ஓடுபவன். இதப்பா, சிவனை தவிர வேறு யாராலும் வெல்ல முடியாது. இந்த வரத்தை பெற்றவன் அதை அறிந்தாயா? நீ வரத்தை பெற்றவன் நடக்கும் கரத்திலே தாழ்ந்து விட்டாய் என்றுதான் சிரத்தையா இருப்பதற்கு பங்கு 2 கரத்தோடு 6 முகத்தை பார்த்திருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா? நீ 6 முகம் என்ன, 1000 முகம் படைத்தனால என்ன? இந்த சூரியனை வந்தால் உலகில் எவனும் பிறக்கவும் இல்லை, நீ பிறக்க போறதும் இல்லை. உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் என் உடலை, அணிவேல் மாலையாய் குடலை, ஐயன் கட்டளை இடலை, அவன் அவனை தொடலை. நான் ஷூட்டிங் பார்த்தோம்னா அப்படியே ஓடி போய் தோணுச்சு. தெரியாதவங்க போய் நடிக்க வந்துட்டு அப்ப நீங்க வச்சுல ஏமாற்ற முடியாம நாடகம் பண்ண முடியும்னு 1967 MS பெருமாள் அம்மன் தாய் நாடகத்தை மைனாப்பு ஃபைனான்ஸ் அரங்கேற்றம் பண்ணேன். சொந்த நாடகம் போடலாம் அந்த காலத்து ஈஸி கிடையாது. மெட்ராஸ் வந்து நிறைய சபாக்களுக்கு சான்ஸை கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு கூட போய் ஒரு 50 நாடகம் போறதுக்குள்ள 2 வருஷம் ஆகி போச்சு. அப்ப மேஜர் சிந்தராஜன் 1965 வந்து என் கூட வந்து மோட்டார் சிந்தம் முடியுது. எனக்கு அப்பா வருஷம் போட்டார். பான் ஃபாதர் கேட் சில பேர் எப்பவுமே பதவியே அப்பா இருப்பாங்க. சிவாஜிக்கு அப்பாவா, எம்ஜிஆருக்கு அப்பா, சிவகுமார் அப்பா நினைப்பாரு. அவரு கூட நினைச்சிருக்காரு பண்றேன். எனக்கு வந்து நம்ம கூடுவாரு இருப்பாரு, நீ வந்து வயதமாக்கலாம் முன்ன நீயே பட்டம் கட்ட முடியாது, நீங்க பா சேர்ந்துக்கன்னு சொல்லி 1971 போய் சேர்ந்து கூட காரைக்குடியான் கதை வந்து எனக்கு கிடைச்சது. அந்த அச்சாமி நாடகம் பண்ணோம். நம்ப மாட்டேங்க, 120 சபா இருக்கு மயிலாப்பூர்ல. ராஜகோபால் ஏமாக்கி வந்து அப்ரூவ் பண்ணி ஒரு நாடு அரங்கேற்றம் பண்ணா நம்ப மாட்டேங்க, நைட்டுக்குள்ள 120 சபா ஃபுல்லாகி போகும். 3 மாசம் 100 நாடகம் தான் போட்டிருக்கோம். அப்படி அந்த நாள் 100 போட்டு, அச்சாமி 100 நாடகம் போட்டு, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ள இன்னொரு 80 நாடகம் போட்டோம். ஏன்னா சொந்த நாடகம் வந்து சொந்த நாடகத்தையும் 80 நாடகம் போயிடுச்சு. அதாவது கூட ஏசி கிலோ படமாக எடுத்தாரு. இப்படி ஆரம்பிச்சது. அப்ப திரும்ப படம் எடுக்கலான்னு வராது. அந்த அச்சாமி அதுக்குள்ளேயே வந்து பிரேமேஸ்வரி ஹீரோ போட்டு மலையாளத்துல எடுத்தாங்க. அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. தமிழ்ல படம் பண்ணா வராது. எங்க காலமா எப்படின்னு வச்சுங்க, 4 லட்சம் ரூபா ஒரு படம் இருக்கு. நான் நடிக்கும் போது ஒரு படம் எடுக்கிறது 250 ரூபா. நெகட்டிவ் ரோல் வந்து வெறும் 200 பிளாக் அண்ட் ஒயிட். 4 லட்சம் ரூபா படம் இருக்கலாம். அப்ப அந்த இவருக்கு காலேஜ் ஃபைனான்ஸ் கிடைக்க மாட்டாங்க. செட்டியார் ஏகப்பட்டாலும் இருக்கிறாங்கல்ல. ஒரு ஃபைனான்ஸ் பண்ண சரி நேரம் பார்த்து இளையராஜா அப்பதான் அந்த அன்னக்கிளை முடிஞ்சு 3வது படம். இளையராஜா வந்து ஒரு காலகட்டத்தில் இளையராஜா இசையில் அப்படின்னு போட்டு போயிட்டுனா டைரக்டர் யாரு, ஹீரோ யாரு, இப்ப டைட்டில் இருந்து கவலையப்பட மாட்டேன் பல பறந்துட்டு போகும். அப்படி காலகட்டத்தில் இருக்கும்போது 3ஆம் படத்துல புக் பண்றாரு. போய் சார்ந்தவங்க இந்திக்கு சந்தையில் போய் பார்த்தா அவர் மூலையில உட்கார்ந்து இருக்காரு. அண்ணன் பாஸ்கர் இவங்க உட்காந்துருக்காங்க. என்ன சம்பளம் கேட்டாரு, ஒரு 5000 ரூபா கொடுக்குறாரு. எப்படி ஒரு 1000 பேர் சேர்த்து கொடுங்கிறதே கேட்கறாரு. என்ன திடீர்னு பாஸ்கர் இருக்கிறா, அமர் இருக்கிறா, நான் 3 பேர் ஆள் 2 ரூபா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. தமிழ்நாட்டில் ரூல் பண்ணி இசையமைப்பாளர் தான் போட்டு குடியா போகுது அதை சொல்லிட்டு 6000 ரூபா போய் கொண்டு வேண்டாம் ஏழரை பண்ணா ஏழரை சமீபம் சென்டிமீட்டர்ல 8 ரூபாய்க்கு வந்து அப்ப ஸ்டுடியோ வசதியெல்லாம் கிடையாது. ராஜாவுக்கு போய் அண்ணா ஸ்டுடியோல போய் ஒரு ஸ்டீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ண 6 டேக்கு போயிட்டு இருக்கு. நீங்க முடிப்பான்னு தெரியல, ஃபைனான்ஸ் ஓடி போய் நம்ம நடிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வந்து பிரஸ் ஆஃபீஸ் வந்து ராமநாதன் ரெக்கார்டிஸ்ட் அவர் சரி 1 hour பர்மிஷன் வாங்கி அந்த மாதாவன் கோயில பாட்டெல்லாம் பாட வச்சு பண்ண மனுஷன். அதுக்கப்புறம் மீனாட்சி குடும்பம் எடுத்தாரு, அந்த சங்கீதம் எடுத்தாரு, ஒரு கன்னட படம் எடுத்தாரு. 4 படத்துல தவிச்சிட்டாரு. கடைசியில் 2 படம் உண்மைதான் ஒண்ணு நல்ல நடந்தே 2 படத்துக்கு குப்பை ஒன்றும் இருந்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் பேனா பிடிச்சி எழுதிட்டே இருக்கிறாரு. அதாவதுங்க கலாசிரியர் தயாரிப்பாளர் நிலைமை சினிமாவில் பார்த்தீங்கன்னா வங்காள விடிவுழா மாதிரி வங்காள விடிவுல நீந்தி மூழ்க முடிந்தே தவிர நீந்தி முடிச்சு யாரும் இல்லை. ஒரே உதாரணம் சொல்றேன். 1934 ஏஎம்சிடிஆர் படம் இருக்கிறார், கல்கத்தாவில் இருக்கிறார். 1934 அல்லி அர்ஜுனா, ரத்னாவளி, நந்தகுமார் 3 படம் 3 படம் சூப்பர் பிளாப். ஏஎம்சிடிஆர் 3 படம் சூப்பர் பிளாப். இன்னும் ஊருக்கு ஓட வேண்டியதாக இல்லை. அது ஏன் தப்பாபதி பிளாப்பாச்சு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இவரை கரெக்ட் பண்ணி பூகதாசமா படம் இருக்கிறாரு சில்ல ஜூபிலி. அடுத்து 1945 அதே நந்தகுமார் அடிச்சு குட்டி பையா டிஆர் மகாந்த் பெரிய ஆயிட்டான். அவர் வச்சு படம் இருக்கிறார் சீவள்ளின்னு. அந்த படம் சூப்பர் ஹிட். அப்படி ஆரம்பிச்சு வெள்ளக்கார காலம் தேவகோட்டைக்கு ஷிஃப்ட் ஆகி டென்ட் கோட்டை போட்டு அதுக்குள்ள வந்து தேவால உலகம் நாம படம் எடுத்துட்டு 1948 மெட்ராஸ் வந்து ஏஜென்சி சொல்றீங்களா
வெறும் 37,500 ரூபாய், வெறும் 30,500 ரூபாய்க்கு அந்த இடத்த வாங்கி 8 ஃப்ளோர் போட்டு அப்புறம் வாழ்க்கை படம் வைஜி மலம் அறிமுகப்படுத்திருந்தா அவன் கடைசி படம் டைரக்ட் பண்ண கூட. அதுக்கு பராசக்தி வருது, குலதெய்வம் வருது, பார்மகதை பாடுறது, பாகப்பிரிவினை வருது, உயர்ந்தமன்று வருது, எம்ஜிஆர் வச்சு கலப்படம் எடுக்கிறாரு, ரஜினி வச்சு முரட்டு காலையில் போட்டியாக இருக்கிறாரு, சகலகெல்லாம் வரும் போட்டு அப்படியே எடுத்து சிவாஜி படம், ரஜினி சிவாஜி படம் கற்பனையே பண்ண முடியாது. சிவாஜி படம் எடுத்துட்டு 1000 பிரிண்ட் போட்டாங்களா, கற்பனை ஒரு படத்துக்கு 1000 பிரிண்ட் போட்டிருக்காங்க. 300 டிஜிட்டல் பிரிண்ட் போட்டாங்களா, 1000 தியேட்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 73 வருஷம் 175 படம் எடுத்த ஏரியன் முதுபகம், ஏரியன் செட்டியாரு, முருகன் சகோதரர்கள் சவணம் கடைசியாக அதுக்கப்புறம் புகன், அப்புறம் கடைசியில் குழந்தைகள் பேர குழந்தை படம் எடுத்துருக்கு. 4 தலைமுறையாகியும் அந்த 8 ஃப்ளோர காணாம போய் ஒரு மாடி கட்டடம் ஆகி போச்சு. இது படம் எடுத்து முடிச்சு ஒரு கடைசியிலையும் காடு பிடிச்சி யாருமே கிடையாது. அப்படிங்கும்போது செட்டியார் மணிக்கு காரைக்குடி சாதாரண தானே இருந்தாலும் விடாப்படியா சொன்ன விழுந்து எழுதுன்னு பேனா பிடிச்சி கடை எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு. அதுக்காக பரவாயில்ல தெரிவிக்கிறேன். இன்னைக்கு அவர் இத்தனையும் தாண்டி இத்தனை நீச்சலையும் தாண்டி 80 தாண்டிட்டாரு. 80 தாண்டினவருக்கு உங்க எல்லாரும் முன்னாடி வச்சு அவருக்கு சம்சாரத்தை மாலை போட்டு மரியாதை பண்ண நினைக்கிறேன். அம்மா ரெடியா இருக்கீங்களா? கொண்ட மாதிரி கொண்டாரு.